ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு 2 பெரிய உருளைக்கிழங்க சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பில்லரை வச்சு மேலே இருக்க தூளை ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா தோலும் ரிமூவ் பண்ணி எடுத்ததும் இப்போ நைஃபை வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண பீஸை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணி எடுத்ததும் இதுக்கு தேவையான மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வறுத்த சீரகப்பொடியை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, 2 டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு சேர்த்து, கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து, 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் நல்லா எண்ணெயும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம பிசைஞ்ச மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ 3 பகுதியாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை மாவில் டிப் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்ததும் இப்போது நைஃபை வச்சு நீட்டு வாக்கில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸும் கட் பண்ணதும் ஒரு பீஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்குல இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து ரோலாக சுட்டிக்கலாம். எல்லா ரோலையும் சுட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொருள் தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணுங்க. எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கையும் 1 கப் மாவு வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஸ்கூல்ட்டு வர பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபிண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.